வணக்கம். குக் வித் சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் சிகப்பு அவளையும் பாசிப்பருப்பும் வச்சுங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறேங்க. நான் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான பாயாசங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பால் ஏங்கெல்லாம் இந்த அவளெல்லாம் நல்லா வெந்ததுனாலங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம பாசிப்பருப்பும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனாலங்க ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்களுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரிங்க பாயாசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம சிவப்பு பாசிப்பருப்பு பாயாசங்க. இந்த சிவப்பு பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வாங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா? நான் இன்னைக்கு பாயாசத்துக்கு நான் சிகப்பு அவள் தாங்க, கெட்டி அவள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது நல்லா மண் இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. நான் அரை கப்பு பாசிப்பருப்பு நான் குக்கர்லயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் அடுப்புல ஒரு பேன் வச்சுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுங்க. இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையும் ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துச்சுங்க. இதை நாம எடுத்து வச்சிடலாங்க. இந்த 1 கப் அவளுங்க நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா ஒரு அளவுக்கு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. அடுப்பு கம்மியாக வச்சு அவளை இப்போ அவள் நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு 3 நிமிஷமாவதுனால அவள் நல்லா சிம்மில் வச்சே வறுக்கணுங்க. நல்லா பாருங்க, அவள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குதுங்க. இப்போ இதை நாம வேற எதுக்கு மாத்திக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பேன்ல அடுப்புல வச்சிருக்கிறோங்க. நான் அதுலங்க நம்ம வேக வச்சோம் இல்லைங்க அந்த பாசி பருப்புங்க அவளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்படி நான் கலந்துட்டுங்க. நான் 3/4 லிட்டர் பாலுங்க, நல்லா கெட்டியான பாலுங்க, இதில் ஊற்றி வேக வைக்கலாங்க. இதுலயே அவளும் நம்ம ஏற்கனவே பாசி பருப்பு வேக வச்சிட்டோங்க. இப்போ இதுலயே அவள் நல்லா வேகட்டுங்க. ஏன்னா அவள் சீக்கிரமா வெந்துருங்க. நாம நல்லா பொரிய அளவுக்கு வறுத்ததுனால நல்லா சீக்கிரமா வெந்துருங்க. நல்லா அப்படியே கம்மி இதுலயே வச்சு வேக வைக்கலாங்க. நான் வெல்லம் நான் எந்த கப்புல நான் 1 கப்பு நான் அவள் சிகப்பு அவள் எடுத்தேங்க. அரை கப்பு பாசி பயிர் எடுத்தேங்க. நான் 1/4 கப்பு நான் வெள்ளை எடுத்துருக்கிறேங்க. நான் இது நாம இதை அப்படியே கரையை வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. கொஞ்சமா வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு கரையை வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா இந்த அவள் பால்லையேங்க பாசிப்பருப்பு அவள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தூள். இந்த முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சதையும் போட்டுக்கலாங்க. நல்லா இப்போ திக்கா இருக்குது இல்லைங்க. நம்ம என்ன சர்க்கரை வெள்ளம் பாகு ஊற்றணுங்க. வெள்ளை தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் அந்த இது லூஸ் ஆயிருங்க. இப்போ பாருங்க, நம்ம அந்த அவளெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டுங்க 1 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த வெள்ளை பாகு ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றுனா நம்ம பால் திரிஞ்சு போயிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஊத்திக்கலாங்க. இப்போ நாம வெள்ளை பாகு ஊத்திக்கலாங்க. இது நான் சும்மா வெறும் பாகல வைக்கலீங்க, அப்படியே வெள்ளம் கரை வரைக்கும் வச்சு இது பண்ணியிருக்கிறேங்க. நான் இப்போ கலரி கொடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு சிவப்பு அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே நல்லா வந்ததுனால நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. அது நம்ம பாசிப்பருப்பு பாலில் வந்ததுனாலங்க நம்ம சிவப்பு அவள் நல்லா வறுத்து போட்டுட்டோம் இல்லைங்க, அந்த வாசங்க சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரிங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.